பரதநாட்டியம் டான்சஸ்க்கு வந்து இன்ஜுரிஸ் வருதா சொல்லவே வேண்டாம். அவங்க டான்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு டஃப்பான பாஸ்டர்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்பீடான மூவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அதுவும் இந்த முக்கியமான பாஸ்டர்ஸ், அது பேரு ஸ்கல்ப்சரஸ்ட் பாஸ்டர்ஸ். சிலை மாதிரி சில பாஸ்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் சில பாஸ்டர்லாம் சிங்கிள் லெக்ல பேலன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அது குவிக்கா பண்ணி ஆகணும். ஸோ இதுல இருந்து ஏரோபிக்ஸ், அனரோபிக்ஸ் எல்லாமே ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் எப்படியோ அதே மாதிரி தான். அவ்வளோ ரிகரஸ் ட்ரைனிங் தேவைப்படுது, ரிகரஸ் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. பரதநாட்டியம் மூலமா வரக்கூடிய இன்ஜுரிஸ் இருக்குல்ல, அதை பற்றின சர்வேஸ், அதை பற்றின ரிசர்ச்சஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இருக்கிற ரிசர்ச் லிட்டரேச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மெயினா லோ பேக் இன்ஜுரிஸ், ஹிப் இன்ஜுரிஸ், நீ இன்ஜுரிஸ், ஆங்கிள் ஃபுட், மெயினா ஆங்கிள் ஸ்ப்ரெயின்ஸ், அது மெயினா அந்த காலை டேப் பண்ணுவாங்களே. மற்ற டான்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா ஃபுட் வேர் எல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்பெஷல் ஃப்ளோரிங் அதெல்லாம் இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து அந்த இன்ஜுரிஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம், ஃபுட் இன்ஜுரிஸை. பட் ஆனா இங்க வந்து இந்த பரதநாட்டியம் வந்து பேர் ஃபீட்ல பண்றதுனால பிளான்டார் ஃபேஷியலிட்டிஸ், ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. பரதநாட்டியம் இன்ஜுரிஸ் வந்து முதுகெலும்பு, கால்கள் சம்பந்தப்பட்ட மூட்டுகள், தசைகள், இதுல மட்டும் ஸ்ட்ரெயின்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் வரது இல்ல. அதை தாண்டி நெக் ஸ்ப்ரெயின்ஸ், ஷோல்டர் இன்ஜுரிஸ்ல கூட வருது. நம்மளுக்கு அது ரீசன் தெரியும். இந்த டான்ஸ் ஆடாதவங்களுக்கு கூட புரியும். அவங்க வந்து அவங்க கையில என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, எவ்வளவு குவிக்கா என்னென்ன பாஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஒரு பிசியோதெரபி எக்ஸ்பர்ட் வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம சும்மா பை அப்சர்வேஷன் அந்த ஒவ்வொரு டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கான அந்த போசஸ்க்கான பயோமெக்கானிக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பயோமெக்கானிக்ஸ் லென்ஸ்ல பார்க்கும்போது கிளியரா தெரியும் இந்த டான்ஸ் ஃபார்ம்ல ரெபெட்டிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரிஸ், RSIs சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எந்த மூட்லயும் எல்லா மூட்லயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரிசர்ச் லிட்டரேச்சர் வந்து சொன்ன ஒரு முக்கியமான காரணம், வார்மிங் அப் இவங்க சரியா பண்றது இல்ல. சிங்கிள் லெக் பேலன்ஸ்ல பண்ணக்கூடிய மூவ்மெண்ட்ஸ், அதுவும் சிங்கிள் லெக் பேலன்ஸ்ல இந்த பேலன்ஸ் போஸ்டர்ல பாடியை ரொட்டேட் பண்ணி சில மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுவே ஸ்பைனுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் போகும். அதோட சேர்த்து இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ்ல கொஞ்சம் அப்படி சிங்கிள் லெக் ஸ்குவாட் மாதிரியே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டஃப்பான பாஸ்டர்ஸ். ஆனா அந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் கூட ஓரளவுக்கு இயற்கையான மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வரும். ஆனா இந்த மாதிரி சில மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, ஹிப்பா வந்து அவுட்வர்ட் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி போசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அன்நேச்சுரல் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ். சோ இந்த மாதிரி அன்நேச்சுரல் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து டான்ஸ்க்கு ஓகேயா இருக்கும். பட் ஆனா பாடிக்கு அது வந்து இன்ஜுரி ரிஸ்க் தான். சில டான்ஸ் பாஸ்டர்ஸ்ல வந்து ரொம்ப லாங் ஸ்டெப் எடுத்து இந்த ஃப்ரண்ட் ஹிப் மசில நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, அப்புறம் பேக் நல்லா ஆர்ச் பண்ணி, இந்த லெக்கை தூக்கி, சோ பயங்கர உண்மையிலே அது வந்து சூப்பர் பிளெக்சிபிளா இருந்தா தான் அந்த டான்ஸ் மூவ் பண்ண முடியும். அப்ப அந்த மூவ் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளவு பிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் வந்து எவ்வளவு முக்கியம், வார்மிங் அப் எவ்வளவு முக்கியம். இதுவே ரொம்ப டஃப்பான பாஸ்டர். இந்த பாஸ்டர் வந்து உடனே எந்திரிச்சு நிக்கிற மாதிரி இருக்கலாம், வேற ஏதாவது மூவ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அதுக்கு வந்து அஜிலிட்டி, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த், அதுக்கு வந்து பவர். சோ வந்து டோட்டலா இந்த ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங், ஒரு அப்ரோச் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்டைஸ் ஃபிட்னஸ் ட்ரைனிங் பரதநாட்டியம் டான்சர்ஸ்க்கு தேவைப்படுது. ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் புரோட்டோகால், அதாவது டெஸ்டிங்ல ஆரம்பிச்சு ஃபிளெக்சிபிலிட்டி டெஸ்டிங், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி டெஸ்டிங், பாடி கம்போசிஷன் டெஸ்டிங், எல்லாமே ஸ்ட்ரென்த் டெஸ்டிங், எல்லாம் கம்ப்ளீட்டா பேசிக் வைட்டல் சயின்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா அசஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு பரதநாட்டியம் டான்ஸுக்கும் தேவைப்படுற மாதிரி தெரியுது. இந்த டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் பாக்குறப்போ, இந்த டான்ஸ்ல நம்ம பாக்குறப்போ, அதோட அந்த டஃப்பான பாஸ்டர்ஸ் பாக்குறப்போ, அதுல இன்வால்வ் ஆகுற பயோமெக்கானிக்ஸ் பாக்குறப்போ, ஒவ்வொரு பரதநாட்டியம் டான்ஸருக்கும் அவங்க ஃபிட்னஸ் லெவல்ல பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங் பிளான் கொடுத்து அவங்க பரதநாட்டியம் டான்ஸ்ல இன்வால்வ் ஆகிறப்போ பிராக்டிஸ் பண்ணுவாங்க, பெர்ஃபார்மன்சஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க வந்து லாங்கிடியூடனலா ஸ்டடி பண்ணணும். சோ 6 months, 1 year, 6 years, 5 years இந்த மாதிரி அவங்க ட்ராக் பண்ணணும். அப்பதான் தெரியும் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங் வந்து இந்த பரதநாட்டியம் டான்சஸ்க்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. நான் ரிப்பீட்டடா சொல்ற விஷயம் தான் இங்க கன்க்ளூஷனும் கூட. அதாவது டோட்டல் பாடி ஸ்ட்ரெச்சஸ், டோட்டல் பாடி ஒர்க் அவுட், டோட்டல் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். there is no difference between cardio or strength training. இது ரெண்டுமே இன்டர்டிபெண்டன்ட். சோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து பரதநாட்டியம் டான்சஸ்க்கும் அப்ளை ஆகும்.